صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நாம் இன்றைய தினம் அல் ஹதீஸ் என்ற பாடத்தை படிக்க இருக்கின்றோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், நான் உங்களுக்கு 2 விடயங்களை விட்டு செல்கின்றேன், அவைகளை பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள். கிதாபுல்லாஹ் வசுன்னதி, அல்லாஹுடைய கலாமாகிய அல் குர்ஆனும் நபியுடைய வழிமுறையும் என்று நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே அல் குர்ஆன் என்றால் நமக்கு தெரியும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வார்த்தைகள். இது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக வானத்திலிருந்து இறக்கப்பட்டு நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு முழு சமுதாயத்துக்கும் போதிக்குமாறு கொடுக்கப்பட்டதுதான் இந்த அல் குர்ஆன். இரண்டாவது ஹதீஸ் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல், செயல், அங்கீகாரங்களை குறிக்கும். இதோடு சேர்ந்து இன்னும் ஒரு விடயம்தான் ஹதீசுல் குதுசி. ஹதீசுல் குதுசி என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறியதாக. குர்ஆன் என்பது நேரடியாக அல்லாஹ் கூறியதாக கூறுவோம். ஹதீஸ் என்பது நபி அவர்களுடைய சொல், செயல், அங்கீகாரம். ஹதீசுல் குதுசி என்பது நபி அவர்கள் அல்லாஹ் இவ்வாறு சொன்னான் என்று அறிவிப்பார்கள். இந்த வகையிலே நாம் ஹதீஸ் என்ற பாடத்தை நாம் படிப்பதற்கு முன்னால் இன்றைய பாடத்திலே 40 ஹதீஸ்கள் என்ற அந்த ஹதீஸ் கிரந்தத்தில் முதலாவது ஹதீஸை பார்க்க இருக்கின்றோம். இந்த 40 ஹதீஸ்கள் என்ற ஹதீஸ் கிரந்தங்கள் ஏராளம் இருக்கின்றது. ஏராளமான இமாம்கள் ஒவ்வொரு தலைப்பிலும் மார்க்கத்தின் அடிப்படை, அதே போன்று ஜிஹாத், ஒழுக்கங்கள், பிரசங்கங்கள், இவ்வாறு ஒவ்வொரு தலைப்புகளில் 40 ஹதீஸ்களை ஒன்று சேர்த்துள்ளார்கள். அந்த வகையிலே இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 40 ஹதீஸ்களை ஒன்று சேர்த்த இந்த புத்தகத்தை தான் அல் அர்பஊன் நவவிய்யா என்று கூறுகின்றோம். இந்த ஹதீஸை பொறுத்தவரையிலே மேற்கூறிய பல விடயங்களையும் ஒன்றே சேர்ந்து கூறப்படக்கூடிய விதத்திலே அமையப்பட்ட ஒரு புத்தகமாக இருக்கிறது. உலமாக்கள் இந்த புத்தகத்தை பற்றி கூறுகின்ற போது, இது இஸ்லாத்தின் அரைவாசி பகுதியை பொதிந்துள்ளது, இன்னும் சிலர் இஸ்லாத்தை முழுமையாக பொதிந்துள்ளது, இன்னும் சிலர் இஸ்லாத்தில் 3இல் ஒரு பகுதியை பொதிந்துள்ளது என்று இந்த 40 ஹதீஸ்களை கொண்ட இந்த கிரந்தத்துக்கு புகழ் மாலை சூட்டுகின்றார்கள். இந்த ஹதீஸிலே வரக்கூடிய ஹதீஸ்களை பொறுத்தவரையிலே, நபிமொழிகளை பொறுத்தவரையிலே ஏராளமான ஹதீஸ்கள் சஹீஹுல் புகாரி, சஹீஹுல் முஸ்லிம் போன்ற சஹீஹான கிரந்தங்களிலிருந்து தொகுக்கப்பட்ட ஹதீஸாக இருக்கின்றது. நாம் பார்க்க இருக்கின்ற இந்த வகுப்பிலே இமாம், அதாவது அஷேக் முஹம்மத் பின் சாலிஹ் அல் உசைமீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த கிரந்தத்துக்கு விளக்க உரை எழுதியிருக்கின்றார்கள். அந்த புத்தகத்தை உசாத்துணையாக கொண்டுதான் நான் உங்களுக்கு இந்த வகுப்பை நடாத்துவதற்கு நான் முயற்சிக்கின்றேன். எனவே வல்லவன் அல்லாஹ் நபிமொழியை கற்று நாமும் அதனை எடுத்து நடந்து பிறருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடிய நல்ல தூய்மையான இஹ்லாஸான எண்ணத்தை தருவானாக என்று அல்லாஹ்விடத்திலே நான் ஆரம்பமாக பிரார்த்தித்தவனாக, இந்த புத்தகத்திலே வரக்கூடிய முதலாவது ஹதீஸ், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சமிஅது ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், நபி அவர்கள் சொல்வதை நான் கேட்டேன், இன்னமல் அஅமாலு பின்னியாத், செயல்கள் எல்லாம் எண்ணங்களை பொறுத்துத்தான், வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇம் மா நவா, ஒவ்வொரு மனிதனும் அவன் எண்ணியதுதான் அவனுக்கு கிடைக்கும். ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி ஃபஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலுஹு, எவனுடைய ஹிஜ்ரத் அல்லாஹுக்கும் ரசூலுக்குமாக இருக்கிறதோ அது அல்லாஹுக்கும் ரசூலுக்குமாக இருக்கும். வமன் கானத் ஹிஜ்ரத்துஹு லிதுன்யா யுஸீபுஹா அவ் இம்ரஅத்தின் யன்கிஹுஹா ஃபஹிஜ்ரத்துஹு இலா மா ஹாஜர இலைஹ், எவனுடைய ஹிஜ்ரத் ஒரு உலக விடயத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லது ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும் என்பதற்காக அமைகின்றதோ அது அவன்
நாள் அவன் ஹிஜ்ரத் செய்த விடயத்துக்காக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த ஹதீஸ் ஒரு முக்கியமான விடயத்தை நமக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றது. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அவர்களை பற்றி அறிமுகம் செய்ய வேண்டிய தேவையில்லை. குலஃபா ராஷிதீன் வரிசையிலே இரண்டாவதாக ஹலீஃபா பொறுப்பை ஏற்றவர்தான் உமர் ரலியல்லாஹு அவர்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், சமிஅத்துன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நபி சொல்வதை கேட்டேன் என்று தொடர்புகளும் இல்லாமல் நேரடியாக நபி அவர்களிடத்திலே கேட்டது என்ற செய்தியைத்தான் இந்த சமிஅத்துன் நபிய, நபி அவர்கள் சொல்வதை கேட்டேன் என்ற வார்த்தை நமக்கு கூறுகின்றது. இந்த ஹதீஸை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வாயிலாக அறிவிக்கப்பட்டாலும் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி அல் குர்ஆன் மூலமாகவும் ஹதீஸ்களின் மூலமாகவும் பல இடங்களிலே நிறுவப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கின்றது. எந்த அளவுக்கு என்றால், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அந்த புகாரி கிரந்தத்திலே முதலாவது ஹதீஸாக இந்த இன்னமல் அமாலு பின்னியாத் என்ற ஹதீஸை தான் பாடமாக இலக்கமிட்டிருக்கின்றார்கள். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த ஹதீஸை பற்றி கூறுகின்ற போது, ஒரு மனிதனுடைய செயல் நேரான பாதையிலே ஒழுங்காக சீராக அமைகின்றது என்பதற்கான ஒரு அளவுகோலாக இந்த ஹதீஸை கூறுகின்றார்கள். எப்போது ஒரு மனிதனுடைய செயல்பாடு அவருடைய எண்ணத்துடன் கலந்திருக்கிறதோ இது சீராக அமையும். எப்போது அவனுடைய செயல், அவனுடைய எண்ணம் மாற்றமானதாக அமைந்து விடுமோ அந்த செயலும் கெட்டதாக அமைந்துவிடும். இவ்வாறு நடைபெறக்கூடிய 3 நிலைகளை இமாம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஒரு மனிதன் ஒரு செயலை செய்கின்ற போது அல்லாஹுக்காக பயந்து செய்கின்றான், இது அடியார்களுடைய வணக்கமாகும். இன்னும் ஒரு மனிதன் சுவர்க்கம் கிடைக்க வேண்டுமே என்ற எண்ணத்துடன் செய்கின்றான், இது வியாபாரிகளுடைய வணக்கமாகும். மூன்றாவது, அல்லாஹுவை பயந்து, அதாவது வெட்கத்துடன், அல்லாஹ் என்னை பார்த்து வணங்காமல் இருந்தால் என்னை சபித்துக் கொள்வானே என்ற வெட்கத்துடன் அல்லாஹுக்கு முழுமையாக அடிமைத்துவத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் செய்வதென்பதுதான் இது முழுமையான வணக்கமாக இருக்கின்றது. உதாரணமாக இவ்வாறாக வணங்கக்கூடியவர்கள், நான் வணங்கக்கூடிய இந்த வணக்கம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானோ, என்னுடைய வணக்கம் நான் அல்லாஹுக்கு செய்வது போதுமோ என்று எண்ணுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல்களை போன்றோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்பார்கள், நீங்கள் ஏன் கால்கள் வீங்கும் அளவுக்கு வணங்க வேண்டும் என்று நபி அவர்களிடத்திலே கேட்கும் போது அவர்கள் கூறுவார்கள், அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, நான் ஒரு நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டாமா என்று நபி அவர்கள் கூறுவார்கள். அந்த அளவுக்கு பல சிரமங்களை மேற்கொண்டு நன்றி உடையவனாக எனது அடிமைத்துவத்தை முழுமையாக சமர்ப்பிக்க வேண்டும் என்று நபி அவர்கள் வணங்கி கொண்டிருந்த வரலாறுகளை நாம் ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம். அடுத்ததாக இந்த ஹதீஸிலே செயல்கள் எல்லாம் எண்ணத்தை பொறுத்தே, நாம் ஒரு செயலை செய்கின்ற போது நமது உள்ளத்திலே எதை நாடுகின்றோமோ அதுதான் கிடைக்கும் என்பதுதான் இந்த ஹதீஸ் நேரடியாக நமக்கு சொல்லுகின்ற செய்தி. வைன்னமா லிகுல்லி இம்ரிஇம் மா நவா, எந்த அடியான் எதை செய்தாலும் எதனை நாடுகின்றானோ அதுதான் அவனுக்கு கிடைக்கும். அடுத்ததாக, ஒரு மனிதன் உலகத்துக்காக, உலகத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, அல்லது ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பயணம் மேற்கொண்டு செல்வான் என்றால் அவனுடைய எண்ணத்துக்குத்தான் அந்த ஹிஜ்ரத் அமையும் என்று இந்த ஹதீஸ் கூறுகின்றது. இந்த அரபு வாக்கியத்திலே ஒரு தெளிவான ஒரு கௌரவமான முறையை பயன்படுத்தியிருப்பதை பார்க்கின்றோம். அதாவது அந்த மனிதன் எதற்கு போயிருக்கின்றானோ அதுதான் அவனுக்கு என்று சுருக்கமாக சொல்லிவிட்டது. மாறாக அவன் உலகத்துக்காக பயணம் செய்தான், எனவே அவனுடைய ஹிஜ்ரத் உலக நோக்கம்தான். அல்லது ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும் என்பதற்காக போனான், அவனுடைய பயணம் திருமணம் முடிப்பதற்காகத்தான் என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் இந்த ஹதீஸிலே நபி அவர்கள் அவ்வாறு கூறவில்லை. எதற்காக அவன் பயணித்தானோ அது அவனுக்கு என்று ஒரு கௌரவமான ஒரு நல்ல முறையிலே பயன்படுத்தப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக, வணக்கங்கள் என்று வருகின்ற போது நமது உள்ளம் சார்ந்த வணக்கங்கள், நாம் உள்ளத்தில் எண்ணக்கூடிய எல்லா விதமான வணக்கங்களும் அமையும்.
இரண்டாவது நமது நாவுகள் மொழியக்கூடிய வணக்கங்கள். உண்மையிலே நமது செயல்பாடுகளை விட நாவின் மூலமாகத்தான் அதிகமான விடயங்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. மூன்றாவது நமது உடல் உறுப்புகளால் செய்யக்கூடிய வணக்கங்கள். இந்த அனைத்து வணக்கங்களும் இந்த வணக்கம் என்ற அந்த இன்னமல் அமால் செயல்கள் என்பதிலே அடையும். உள்ளம் சார்ந்த வணக்கங்கள், நமது நாவினால் மொழியக்கூடிய செய்திகள், நமது உடல் உறுப்புகளால் கைகளால் கால்களால் செய்யக்கூடிய அனைத்து வணக்கங்களும் அமையும். அடுத்ததாக இந்த ஹதீஸின் மூலமாக நாம் புரியக்கூடிய இன்னும் ஒரு விடயம், நாம் அன்றாடம் செய்யக்கூடிய வழக்கமாக செய்யக்கூடிய விடயங்கள் அல்லாஹுக்காக நிறைவேற்றப்படக்கூடிய வணக்கங்கள். அப்ப வணக்கம் என்பதை பிரித்தறிவிக்கக்கூடிய ஒரு விடயமாக இது அமைந்திருக்கின்றது. வணக்கம் எது, வழக்கம் எது என்பதை தெளிவாக எடுத்துரைக்கக்கூடிய ஹதீஸாக இது அமைந்திருப்பதை காணலாம். உதாரணமாக, ஒரு மனிதன் அவனது பசிக்காக உண்ணுகின்றான் அல்லது குடிக்கின்றான். இவன் அவனுடைய ஆசையை தீர்த்து கொள்வதற்காக, பசியை தீர்த்து கொள்வதற்காக உண்ணுகிறான். இன்னும் ஒரு மனிதன், அல்லாஹ் அல் குர்ஆனிலே கூறுகின்றான், குலு வஷ்ரபு, நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் என்ற அல்லாஹுடைய கட்டளையை நடைமுறைப்படுத்துவதற்காக அவனுக்கு கட்டுப்பட்டு வணங்குகின்றான். எனவே மனோ இச்சைக்காக உண்பவன் அவனுடைய பழக்கம். அல்லாஹ் எனக்கு அனுமதித்திருக்கின்றான், இதனைத்தான் உண்ண வேண்டும், இதனை தடுத்திருக்கின்றான், இதை உண்ணக்கூடாது என்று உண்பவன் அவன் வணக்கம். எனவே வழக்கம் என்பதை விரிவுபடுத்துவதற்கு, விளக்கப்படுத்துவதற்கு இந்த ஹதீஸ் எண்ணம் தான் பிரிவாக தெளிவுபடுத்தக்கூடிய விடயமாக அமைகின்றது. இன்னும் ஒரு உதாரணம் கூறுவதென்றால், ஒரு மனிதன் உடல் குளிராக இருக்க வேண்டும் என்பதற்காக குளிக்கின்றான். இன்னும் ஒரு மனிதன் குளிப்பு கடமையாக இருக்கின்ற நிலையிலே இந்த ஃபர்லான கடமையான குளிப்பை நிறைவேற்ற வேண்டும் என்று குளிக்கின்றான். எனவே உடல் குளிர்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக குளிப்பது அது வழக்கம். குளிப்பு கடமையானது என்பதற்காக குளிப்பது வணக்கம். எனவே இதனை பிரித்தறிவிக்க கூடியது எண்ணம். உதாரணமாக, ஒரு மனிதன் கடலிலே பாய்ந்து குளிக்கின்றான். அவன் குளிப்பு கடமையான நிலையிலே இருக்கின்றான். ஆனால் கடலிலே பாய்ந்து குளித்து விட்டு வந்து தொழுதால் அவனுடைய தொழுகை நிறைவேற மாட்டாது. காரணம், அவன் குளிக்கும் போது இந்த ஃபர்லான குளிப்பை குளிக்கின்றேன் என்ற எண்ணத்துடன் குளித்திருந்தால் அவனுடைய தொழுகை கூடும். அவ்வாறு இல்லாமல் உடல் சுகமாக இருக்க வேண்டும், குளிராக இருக்க வேண்டும் என்பதற்காக குளித்து விட்டு வந்து அவன் தொழுதால் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இரண்டாவது, வணக்கங்களையே பல வகையாக பிரித்து காட்டக்கூடியதுதான் இந்த ஹதீஸ். உதாரணமாக, ஒரு மனிதன் 2 ரக்காத் தொழுகின்றான். அவன் நாடி இருக்கின்றான் சுன்னத்தான தொழுகை. இன்னும் ஒரு மனிதன் தொழுகின்றான், அவன் நாடி இருக்கின்றான் ஃபர்லான தொழுகை. எனவே 2 பேரும் தொழுவது தொழுகை. அவனுடைய எண்ணம் தான் இது சுன்னத்தான வணக்கம், ஃபர்லான வணக்கம் என்பதை பிரித்தறிவிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இதே போன்றுதான் எல்லா விதமான வணக்கங்களும். உதாரணமாக, ஒருவன் தர்மம் செய்கின்றான், அது சதக்கா. இன்னும் ஒருவன் தர்மம் செய்கின்றான், அது ஜகாத். எனவே அவனுடைய எண்ணத்தை பொறுத்து தான் அந்த செயல்கள் வேறுபடக்கூடியதாக அமைகின்றது. எனவே இந்த நியத் என்பது இதனுடைய உண்மையான நோக்கம், வணக்கங்களை என்னென்ன வணக்கங்கள் ஃபர்லா சுன்னத்தா என்று பிரித்து பார்ப்பது போன்று நமது செயல்பாடுகள் இது வணக்கமா வழக்கமா என்பதையும் பிரிக்கக்கூடிய ஒரு விடயமாக, தெளிவாக்கக்கூடிய ஒரு விடயமாக எண்ணம் அமைந்திருக்கின்றது. அடுத்ததாக, இந்த எண்ணம் என்பது நிகழ்பெற வேண்டிய இடம் உள்ளமாக இருக்கின்றது. நீயத்தை ஒருபோதும் மொழிவது நபி வழியிலோ அல்லது சஹாபாக்களோ காட்டித்தராத ஒரு முறையாக இருக்கின்றது. நீயத் என்பது உள்ளத்திலே நிகழ வேண்டும். அதனை சத்தமாகவோ அல்லது அமைதியாகவோ மொழிவது மார்க்கத்துக்கு முரணான ஒரு செயலாக இருக்கின்றது. எனவே எண்ணம் என்பது அதனுடைய இடம் உள்ளமாக இருக்கின்றது. ஒருவர் கேட்கலாம், ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஒரு மனிதர் லப்பைக் அல்லாஹும்ம உம்ரத்தன் அல்லது லப்பைக் அல்லாஹும்ம ஹஜ்ஜன் அல்லது லப்பைக் அல்லாஹும்ம உம்ரத்தன் வ ஹஜ்ஜன் என்று மொழிகிறாரே, இது மொழித்தல் தானே என்று கேட்கலாம். ஆம், இந்த ஹஜ்ஜுடைய விஷயத்திலே நாம் மொழிகின்ற இந்த தல்பியா என்பது வணக்கத்தின் ஆரம்பம், வணக்கத்தை வெளிப்படுத்துவதாக அமைகின்றது. உதாரணமாக, தொழுகையிலே தக்பீரத்துல் இஹ்ராம்
அல்லாஹு அக்பர் என்று சொல்வது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போன்றுதான் தல்பியா என்பது ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும். தொழுகையிலே தக்பீரத்து தஹரீம் தவறி போகுமானால் தொழுகை கூடாது. ஹஜ்ஜிலே தல்பியா லப்பைக் அல்லாஹும்ம உம்ரத்தன் அல்லது லப்பைக் அல்லாஹும்ம ஹஜ்ஜன் என்பது தப்பி போகுமானால் அவனுடைய ஹஜ்ஜு கூடாமல் போய்விடும். எனவே எண்ணம் என்பது உள்ளத்திலே நிகழ வேண்டும். ஹஜ்ஜிலே உம்ராவிலே செய்யக்கூடிய இந்த தல்பியா என்பது தொழுகையிலே தக்பீரத்து தஹ்ரீமை போன்றது என்பதை உணர்ந்து அதனை மொழிய வேண்டும். இமாம் நவவி ரஹமத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்ற போது, இந்த நீயத்தை பொறுத்தவரையிலே நாம் செய்யக்கூடிய ஒரு செயலுக்கு இன்னும் ஒருவர் பகரமாக நியத்து வைக்க முடியாது. நாம் தொழுவதென்றால் அல்லது பரம் சாட்டுவதென்றால் நாம் தான் அல்லாஹ்விடத்திலே நேரடியாக பரம் சாட்ட வேண்டும். இது ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹுக்கும் சார்ந்த விடயம். ஆனால் சில விடயங்கள் விதிவிலக்காக இருக்கின்றது. உதாரணமாக ஜகாத்தை நாம் கொடுப்பது அல்லது உதுஹியா கொடுப்பதற்கு நாம் இன்னும் ஒருவரை பரம் சாட்டலாம். நமக்கு வசதி இருந்தும் கூட இன்னும் ஒருவரிடத்தில் உதுஹியாவை கொடுத்து எனக்காக அறுத்து பலியிடுங்கள் என்று கொடுப்பதற்கு அனுமதி இருக்கின்றது. இது விதிவிலக்கான விஷயமாக இருக்கின்றது. எனவே மனிதர்கள் அவர்களுடைய எண்ணங்களை பொறுத்துத்தான் அவர்களுடைய செயல்களுடைய வலிமை பெருமதி கனதியானதாக அமையும். எவன் இஹ்லாசுடன் செய்கின்றானோ அவனுடைய வணக்கம் மிகவும் கனதியானதாகவும், அதற்கு மாற்றமாக இருக்கக்கூடிய மனிதன் அது உலகத்துக்காக மட்டுமாக இருக்கும் என்றால் கிழக்குக்கும் மேற்கும் இடையுள்ள தூரம் போன்று மிகவும் வேறுபட்டதாக அமைந்துவிடும். எனவே செயல்கள் அனைத்தையும் இஹ்லாசுடன் மன தூய்மையுடன் செய்வதற்கு நாம் பழகிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த ஹதீஸிலே ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு, ஒரு இடத்தை விட்டு வெறுத்து புறப்படுவது ஹிஜ்ரத். இந்த ஹிஜ்ரத் என்பது பல விடயங்களிலே அமையும். உதாரணமாக சஹாபாக்கள் மக்காவிலிருந்து ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் போனார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்தார்கள். இன்னும் சில எத்தனையோ குழுக்கள் நபியிடத்திலே மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்று ஹிஜ்ரத் வந்தார்கள். நபி அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வருகை தந்ததற்கு பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மதீனாவுக்கு வந்தார்கள். அதே போன்று இஸ்லாம் அல்லாத ஊர்களிலே வாழ முடியாத சந்தர்ப்பங்களிலே இஸ்லாமிய நாடுகளுக்காக துறந்து செல்வது. அதே போன்று ஒரு முஸ்லிம் ஒரு சகோதரனை எந்தவித காரணமுமின்றி வெறுத்து நடப்பதையும் ஹிஜ்ரா என்றுதான் கூறப்படுகின்றது. எனவே காரணமின்றி 3 நாட்களுக்கு மேனால் ஒரு சகோதரனை பகைத்திருப்பது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. அதே போன்று ஒரு கணவன் மனைவியை வெறுப்பது, ஒரு மனைவி தக்க காரணத்துடன், அதாவது அவள் மாறு செய்த விடயங்கள் நிரூபணமானால் அவளை ஒதுக்கி வைப்பது, வெறுத்து நடப்பது இஸ்லாத்தில் உள்ள வழிமுறையாக இருக்கின்றது. இதனை விட எல்லாத்தையும் விட மிகவும் பெருமதியான விடயம்தான் அல்லாஹ் தடுத்தவைகளை வெறுத்து நடப்பது என்பதுதான் மிகவும் முக்கியமான விடயமாக இருக்கின்றது. எனவே இந்த ஹிஜ்ரா என்பது இவ்வாறான பல கோணத்தை காட்டக்கூடியதாக இருக்கின்றது. இமாம் இப்னுல் அரபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்ற போது, உலமாக்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் மேற்கொள்வது ஒன்று பயத்தின் காரணமாக புறப்படலாம். பயத்தின் காரணமாக விரண்டோடுவது என்பது பல உதாரணங்களை கூறலாம். உதாரணம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புறப்பட்டு சென்றதை கூறலாம். அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிர்அவுனுடைய நிலையிலிருந்து புறப்பட்டு சென்றதை கூறலாம். இரண்டாவது, ஒன்றை தேடி பயணிப்பது. உதாரணமாக ஒன்றை நாடி, இது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்ட விடயம். உதாரணமாக ஹஜ்ஜுக்காக புறப்படுவது, அல்லது அறப்போர் செய்வதற்காக புறப்படுவது, வாழ்வாதாரத்தை தேடி புறப்படுவது, வியாபார நோக்கத்துக்காக புறப்படுவது, மார்க்க கல்வியை தேடுவதற்காக பயணத்தை மேற்கொள்வது, அல்லது மக்கா, மதீனா, பலஸ்தீன், மஸ்ஜிதுல் அக்ஸா போன்ற இடங்களை தரிசிப்பதற்காக புறப்படுவது, அல்லது யுத்தத்திலே கலந்து கொள்ளக்கூடிய சகோதரர்களுக்கு உதவி செய்வதற்காக காவல்காரர்களாக இருப்பதற்கு புறப்படுவது, அல்லது ஒரு சகோதரனை அல்லாஹுக்காக சந்திப்பதற்காக புறப்படுவது, அல்லது உலகத்தை சுத்தி பார்த்து படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக பயணங்கள் மேற்கொள்வது. இவைகள் அனைத்தும் மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்ட விடயங்களாக இருக்கின்றது. இந்த ஹதீஸிலே நாம் ஏராளமான படிப்பினைகளை கொள்ளலாம். ஓரிரண்டு படிப்பினைகளை உங்களுக்கு நான் நினைவிட்டுக் கொள்கின்றேன். முதலாவதாக, இந்த ஹதீஸ் மார்க்கத்தை முழுமையாக சொல்லக்கூடிய ஒன்றை போன்று இருக்கின்றது. உதாரணமாக,
இந்த ஹதீஸ் மனிதனுடைய உள்ரங்கமான வணக்கத்தின் அளவுகோலாக இருக்கின்றது. இன்னமல் அமாலு பின்னியாத், நிச்சயமாக செயல்கள் எல்லாம் எண்ணத்தை பொறுத்தே. எனவே நாம் செய்யக்கூடிய வார்த்தைகள், பேசக்கூடிய வார்த்தைகள், செய்யக்கூடிய செயல்கள், எண்ணக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் எண்ணத்தை பொறுத்துத்தான் அதனுடைய நன்மையின் கனதி அமைய போகின்றது. இன்னும் ஒரு ஹதீஸ்ல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள், யார் நபி அவர்கள் காட்டாத முறைப்படி ஒரு செயலை செய்கின்றார்களோ அந்த செயல் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நாம் இன்னமல் அமாலு பின்னியாத், செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்து என்ற இந்த ஹதீஸ் உள்ளம் சார்ந்த அனைத்து விடயங்களையும் குறிக்கின்றது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், எவர்களுடைய செயல் நபி வழியில் இல்லையோ அவைகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்ற அந்த ஹதீஸ் மனிதனுடைய எல்லா விதமான செயல்களையும் காட்டுகின்றது. எனவே உள்ளம் சார்ந்ததையும் செயல் சார்ந்தையும் காட்டக்கூடிய இந்த ஹதீஸ் நமக்கு இந்த ஹதீஸின் மூலமாக ஒரு முக்கியமான செய்தியை கூறிக்கொண்டிருக்கின்றது. இரண்டாவதாக வணக்கத்தையும் வழக்கத்தையும் பிரித்தறிவிக்கின்றது. மூன்றாவதாக எல்லா வணக்கங்களிலும் இஹ்லாஸ், கலப்பற்ற எண்ணத்தை பேண வேண்டும், அல்லாஹுக்காக என்ற தூய்மையான எண்ணத்தை வரவழைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆர்வமூட்டுகிறது. நாலாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கற்பித்தல் முறை எந்த அளவுக்கு தெளிவாக விளங்கக்கூடிய முறையிலே இந்த எண்ணத்தை, ஹிஜ்ரத்தை நபி அவர்கள் விளங்கப்படுத்தி இருக்கின்றார்கள். ஐந்தாவதாக இந்த ஹதீஸிலே இலல்லாஹி வ ரசூலு, எவருடைய ஹிஜ்ரத் அல்லாஹுக்காகவும் ரசூலுக்காகவும் இருக்கின்றதோ என்று அல்லாஹ்வையும் நபியையும் இணைத்து கூறியிருப்பதை காணலாம். உதாரணமாக நபி அவர்களை பார்த்து ஒருவர் கூறிய போது, நீங்களும் அல்லாஹும் நாடியதை போன்று என்று கூறிய போது நபி அவர்கள் தடுத்தார்கள். அவ்வாறு கூற வேண்டாம், மாஷா அல்லாஹு வஹ்தஹு, அல்லாஹ் மாத்திரம் நாடியதை போன்று என்று கூறுங்கள் என்று அல்லாஹ்வை மாத்திரம் குறிப்பிட்டார்கள். ஒருவர் கேட்கலாம், நாளைக்கு மழை பெய்யுமா இல்லை என்று கேட்டால் ஒருவர் பதிலளிக்கிறார், அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அறிவார்கள் என்று இணைத்து கூறினால் இது தவறான விடயம். நாளை மழை பெய்யும் என்பது மறைமுகமான அறிவு. மறைமுகமான அறிவு என்பது அல்லாஹுக்கு மாத்திரமே சொந்தமானது. எனவே நபியை கூட நாம் இங்கே இணைத்து விடக்கூடாது. ஒருவர் கேட்கலாம், இது ஹலாலா ஹராமா, மார்க்கத்தில் இது அனுமதிக்கப்பட்டதா அல்லது தடுக்கப்பட்டதா என்று கேட்கின்ற போது அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அறிவார்கள் என்று கூறலாம். ஏனென்றால் ஹலால் ஹராம் சம்பந்தமாக அல்லாஹும் ரசூலும் அறிவார்கள் என்று கூறுவது இது தெளிவான சரியான வார்த்தையாக இருக்கின்றது. அடுத்ததாக இறுதியாக நபி அவர்கள் இந்த ஹிஜ்ரத்தை உதாரணம் கூறியிருக்கின்றார்கள். ஹிஜ்ரத் செய்வதென்பது, ஹிஜ்ரத் ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு புறப்படுவது என்பது அல்லாஹுக்காகவே என்ற தூய்மையான எண்ணத்துடன் இருக்கும் என்றால் அது ஒரு நன்மை தரக்கூடிய வணக்கமாக இருக்கும் என்ற செய்தியை இந்த ஹதீஸ் நமக்கு கூறிக்கொண்டிருக்கிறது. எனவே இந்த முதலாவது ஹதீஸ், செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தேதான் என்ற இந்த ஹதீஸ் நமக்கு ஒரு முக்கியமான செய்தியை கூறிக்கொண்டிருக்கிறது. எனவே நமது வார்த்தைகள், நமது செயல்கள், நடவடிக்கைகள் அனைத்தையும் அல்லாஹுக்காக என்ற தூய்மையான எண்ணத்தை வரவழைத்து கொண்டு வணக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு நாம் நம்மை பழக்கப்படுத்திக் கொள்வோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் நமது வார்த்தைகளையும் செயல்களையும் நடவடிக்கைகளையும் அவனுக்காகவே மாத்திரம் நிறைவேற்றக்கூடிய மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன்.